குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 18. எடுத்துக்காட்டு 18 பக்கம் 157. இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நாம நற்பெயரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நற்பெயரை கண்டுபிடிச்சாச்சு. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த நற்பெயரை பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த நற்பெயர் யாருக்கு சொந்தம்? ஏற்கனவே 2 பேரும் ஒரு கூட்டாண்மையில் கூட்டாளிகளாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க 3ஆவதாக ஒரு ஆளை சேர்த்துக்கிறாங்க. ஏற்கனவே அந்த 2 பேரும் 3 வருஷமோ 5 வருஷமோ கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கம்பெனியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ 3ஆவதாக ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்த்த உடனே அந்த 3ஆவது ஆள் எந்த உழைப்பும் போடாமலே இந்த நிறுவனத்தை நல்ல வளர்ந்திருக்கிற நிறுவனத்தில் அவனுக்கு பங்கு கிடைக்குது. ஆனால் அந்த 2 பேரும் ஆரம்பத்தில் அந்த நிறுவனம் சாதாரணமாக ஆரம்பித்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு நல்ல பேர் சம்பாரித்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ முதல் பத்தலைங்கிறதுக்காக 3ஆவதாக ஒரு ஆளை சேர்க்குறாங்க. அந்த ஆளை சேர்க்கும் போது அந்த ஆள் எந்த உழைப்பும் கொடுக்கல. அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த 5 வருஷம் உழைச்சி இதுக்கு ஒரு நல்ல பேர் சம்பாரித்து வச்சுருக்கோம், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டு அந்த புதிய ஆள்கிட்ட வாங்குவாங்க. அதுக்கு தான் நற்பெயர்னு பேர். இந்த நற்பெயரை எப்படி கணக்கிடுறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த நற்பெயரை யாருக்கு கொடுக்கணும்? பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். சரி, பழைய கூட்டாளிகளுக்கு எந்த விகிதத்தில் பிரித்து கொடுக்கறது? அவர்கள் எந்த விகிதத்தில் தியாகம் பண்ணி இருக்கிறார்களோ. ஒரு புதிய கூட்டாளியை சேர்க்கும் போது தியாக விகிதம்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து சிஏ சேர்க்கிறாங்க. அப்போ ஏ இவ்வளவு பங்கு, பி இவ்வளவு பங்கு கொடுத்து புதிய ஆளை சேர்க்கிறாங்க. அப்போ எவ்வளவு தியாகம் பண்ணுகின்றார்களோ அந்த தியாக விகிதத்தில் அந்த நற்பெயரை பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். இதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இதற்கு என்ன குறிப்பேடு? இதுக்கு குறிப்பேட்டு பதிவுகள் தருகன்னு கேட்கலாம். 18ஆவது கணக்கு. இப்போ நற்பெயர் என்பது சொத்து. சொத்துன்னா எந்த பக்கம் வரணும்? பற்று பக்கம் வரணும். ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சொத்துக்கள் அனைத்தும் பற்று, பொறுப்புகள் அனைத்தும் வரவு. நற்பெயர் என்பது சொத்து பக்கம் வரணும். அப்போ பற்று நீங்க காமிச்சீங்கன்னா தான் சொத்து பக்கம் வரும். ஸோ நற்பெயர் கணக்கை பற்றெழுதி பழைய கூட்டாளிகள் கணக்கை வரவேற்க வேண்டும். இதுதான் இதற்கான பதிவு. சரி, இந்த நற்பெயர்ங்கிறது எப்படி வரும்? நற்பெயர் என்பது எப்படி வரும்? நற்பெயரை புதிய கூட்டாளி 2 விதம் இருக்கு. நற்பெயரை ஏடுகளில் தோற்றுவித்துக் கொள்வார்கள். சரி, புதிய கூட்டாளி சேர்றாங்க. அப்ப நற்பெயர் 50,000 ரூபாய் அப்படின்னு மதிப்பிட்டு நற்பெயரை சொத்து பக்கம் காமிச்சுக்கிட்டு பழைய கூட்டாளிகள் முதல் பக்கம் அந்த பழைய கூட்டாளிகள் பிரிச்சுக்குவாங்க. அது இந்த சில சமயங்கள் என்ன செய்வாங்கன்னா, புதிய கூட்டாளிய அப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், அதனுடைய மதிப்பு 50,000 ரூபாய், நீ 50,000 ரூபாய் முதல்ல நற்பெயருக்காக கொடுத்துரு, அதுக்கப்புறம் உனக்கு முதல் இவ்வளவு அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ உழைக்காம இப்ப சேர்ற, அதுக்காக இவ்வளவு மதிப்பு அதை நீ கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதை புதிய கூட்டாளி ரொக்கமாக கொடுப்பார். இதுல 3 வகை இருக்கு. ஒன்று, நற்பெயரை புதிய கூட்டாளி எதுவும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நற்பெயரை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏடுகளில் தோற்றுவித்துக் கொள்வார்கள். நற்பெயரை சொத்து கணக்குல இவ்வளவுன்னு போட்டுட்டு அந்த பொறுப்புகள் பக்கம் பழைய கூட்டாளிகள் முதல் கணக்குல சேர்த்துக்குவாங்க. இது ஒரு வகை. அதுக்கு நற்பெயர் கணக்கை பற்றெழுதி பழைய கூட்டாளிகள் கணக்கை வரவெழுத வேண்டும். இன்னொரு வகை இருக்கு. இது புதிய கூட்டாளி நற்பெயரை ரொக்கமாக கொண்டு வரணும். அப்படி ரொக்கமாக கொண்டு வந்தா ரொக்க கணக்கை பற்று வருவதை பற்றெழுது, ரொக்கம் அல்லது வங்கி கணக்கை பற்றெழுதி பழைய கூட்டாளிகள் கணக்கை வரவெழுத வேண்டும். இது ஒரு வகை. 3ஆவது ஒரு வகை இருக்கு. புதிய கூட்டாளி என்ன பண்ணுவார்னா,
அவர் ரொக்கமா கொண்டு வர மாட்டார். சரிங்க, நீங்க இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, ஆனா நான் உழைக்கல, அப்ப இந்த நிறுவனத்தின் மதிப்பு நற்பை இவ்வளவு, அதுக்கு பதிலாக என்கிட்ட இவ்வளவு பர்னிச்சர் இருக்கு, அதெல்லாம் நான் அந்த நிறுவனத்துக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். பர்னிச்சரா கொடுப்பாரு, அல்லது மெஷின் வச்சிருப்பார். இப்போ நாம் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கோம், அதே தொடர்புடைய மெஷின் அவர்கிட்ட இருக்கும், இந்த மெஷினை நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், நம்ம நிறுவனத்துக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு சொத்தா கொடுத்துருவார். ஸோ ரொக்கமா கொடுத்தாருன்னா ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு பற்று. சில சமயங்கள்ல புதிய கூட்டாளி சொத்தாக கொடுத்து விடுவார். அப்ப அவர் சொத்தா கொடுத்தாருன்னா சொத்து கணக்கை பற்று எழுதி பழைய கூட்டாளிகள் கணக்கை வரவெழுத வேண்டும். இது ஒரு வகை. நாலாவது, அவர் என்ன பண்ணுவார்னா, சரி சொத்தா கொடுக்குறாரு, சொத்து பத்தாது, 50,000 ரூபாய் நற்பெயர்னு கொடுக்குறோம், ஆனா அவர்கிட்ட 30,000 ரூபாய்க்கு ஒரு பர்னிச்சர் இருக்கு, அல்லது ஏதோ ஒரு எந்திரம் இருக்கு, இதை கொடுத்துருக்கிறார். அப்ப மீதி 20,000 அதை ரொக்கமா கொடுப்பார். அப்போ ரொக்கமாகவும் ஒரு பகுதி ரொக்கமாகவும் ஒரு பகுதி சொத்தாகவும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாருன்னா ரொக்கம் கணக்கு பற்று, சொத்து கணக்கு பற்று ரெண்டையுமே பற்று எழுதிட்டு பழைய கூட்டாளிகள் கணக்கை வரவெழுத வேண்டும். இந்த 4 மாடல் நற்பெயர் கொண்டு வரப்படவில்லை என்றால் நற்பெயரை ஏடுகளில் தோற்றுவித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நற்பெயர் கணக்கு பற்று, பழைய கூட்டாளிகள் கணக்கு வரவு. நற்பெயரை புதிய கூட்டாளி ரொக்கமாக கொண்டு வந்தால் ரொக்கம் அல்லது வங்கி கணக்கை பற்று எழுதி பழைய கூட்டாளிகள் கணக்கை வரவெழுதணும். அவர் சொத்தா கொண்டு வந்தால் சொத்து கணக்கை பற்று எழுதி பழைய கூட்டாளிகள் வரவு. அல்லது அவர் என்ன பண்றாரு, ரொக்கமாகவும் அல்லது சொத்தாகவும் கொண்டு வந்தார்னா ரொக்கம் சொத்து ரெண்டையும் பற்று எழுதி பழைய கூட்டாளிகள் கணக்கை வரவெழுதிடும். இதுதான் அவர் கொண்டு வர்றது. வந்த உடனே சில சமயங்கள்ல இப்படியே விட்டுருவாங்க. சில சமயங்கள்ல என்ன கொண்டு வருவாங்கன்னா, அவர் கொண்டு வர்ற ரொக்கத்தை முழுவதுமோ அல்லது ஒரு பகுதியையோ பழைய கூட்டாளிகள் எடுத்துக்குவாங்க. அப்படி செய்யும் போது பழைய கூட்டாளிகள் கணக்கை பற்று எழுதி ரொக்கம் கணக்கை வரவெழுத வேண்டும். இது ஒரு பதிவு. இது 4ம் அவர் நற்பெயர் கொண்டு வர்றது. கொண்டு வந்த நற்பெயரில் முழுசையுமோ அல்லது ஒரு பகுதியையோ பழைய கூட்டாளிகள் எடுத்துக்குவாங்க. சரி, அதை நாங்க பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா பழைய கூட்டாளிகள் கணக்கை பற்று எழுதி ரொக்கம் கணக்கை வரவெழுத வேண்டும். ஸோ இந்த 5 பதிவுகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மீதி இருக்கிற ஒரு 6-7 கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எளிமையாக போட்டலாம். இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு 18. அமுதா மற்றும் புவனா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 5:3 என்ற விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வந்தனர். சித்ரா 3/8 பங்கு விகிதத்தில் புதிய கூட்டாளியாக சேர்கிறார். அப்போது ரூபாய் 8,000 தமது நற்பெயர் பங்களிப்பாக கொண்டு வருகிறார். 8,000 நற்பெயர் பங்களிப்பாக கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்றான். கொண்டு வருகிறார். அவர்கள் மாறுபடும் முதல் முறையில் கணக்கினை பராமரிக்கின்றனர். நற்பெயருக்கான தொகை முழுவதையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நற்பெயரை சரிக்கட்ட தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தருக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்ப பாருங்க, 2 பேரு அமுதா புவனா. இவர்கள் ஏற்கனவே என்ன விகிதத்துல இருக்காங்க, 5:3 என்ற விகிதத்துல இருக்காங்க. இப்போ அவர்கள் யாரை சேர்க்கிறாங்க, அவர்கள் சித்ரா என்பவரை 3/8 பங்கு விகிதத்தில் புதிய கூட்டாளியாக சேர்க்கிறார்கள். அவர்கள் 8,000 தமது நற்பெயருக்காக கொண்டு வராரு. 8,000 நற்பெயருக்காக கொண்டு வராங்க. அப்போ ரொக்கம் கணக்கு பற்று 8,000. பழைய கூட்டாளிகள் யார் யாரு, அமுதாவும் புவனாவும். அமுதா கணக்கு புவனா கணக்கு வரவு.
சரி, எந்த விகிதத்துல இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்? தியாக விகிதத்துல பிரிச்சு கொடுக்கணும். இப்ப இதுல யாரு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியாது. தியாக விகிதம் கொடுக்கல. தியாக விகிதம் கொடுக்கல அப்படின்னா நாம என்ன செய்யணும்? ஏற்கனவே நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தத்தை ஒண்ணுன்னு வச்சுக்கணும். புதிய கூட்டாளிக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு மீதி இருக்கிறத பழைய கூட்டாளிகளுக்கு அந்த 5:3 பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? இந்த மாடல்ல நீங்க போட்டீங்கன்னா தியாக விகிதம் இதே 5:3 தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்காக இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தியாகம் எவ்வளவு யாரு தியாகம் பண்றாங்கன்னு கொடுக்கலைன்னா பழைய விகிதம் தான் தியாக விகிதம். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு இந்த கணக்கை ஈஸியா போட்டலாம். இதுல அமுதா எவ்வளவு தியாகம் பண்றாங்க, புவனா எவ்வளவு தியாகம் பண்றாங்கன்னு கொடுக்கல. புதிய கூட்டாளியை 3/8க்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ தியாக விகிதம் தியாகம் பண்றது கொடுக்கலைன்னா தியாக விகிதமும் பழைய விகிதமும் ஒன்றாக இருக்கும். அதனால இந்த கணக்குல தியாக விகிதம் 5:3 தான். வேணா ஒர்க் பண்ணி பாருங்க. மொத்தத்தை 1ன்னு வச்சுங்க, மைனஸ் புதிய கூட்டாளிக்கு கொடுக்கறத கழிச்சுக்கோங்க. ஏற்கனவே நமக்கு நற்பெயர் கண்டுபிடிக்க நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாடலை போட்டு பாருங்க. கடைசியில் இதே 5:3 தான் வரும். ஸோ 5:3னா என்ன அர்த்தம்? 5/8 3/8ன்னு அர்த்தம். ஸோ இந்த 8000த்தை 5/8 பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 8ல் அடிச்சிங்கன்னா 1/8 3 0 5000 ரூபா. அதே மாதிரி 8000த்தை 3/8ன்னு பிரிச்சிங்கன்னா 8ஆல் அடிச்சிங்கன்னா 1/8 0 0 0 அப்போ 3000 ரூபா. அப்போ இவருக்கு 5000, இவருக்கு 3000. இந்த கணக்கில் என்ன சொல்றான்? அவர்கள் அந்த பணத்தை உடனே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். இந்த 8000த்தை பழைய கூட்டாளிகள் உடனடியாக இந்த தொகையை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கும் போது என்ன செய்யணும்? பழைய கூட்டாளிகள் கணக்கை பற்றெழுதி அமுதா கணக்கு பற்று, புவனா கணக்கு பற்று, ரொக்க கணக்கை வரவேற்க வேண்டும். ஸோ இந்த 8000த்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. 5000 இதுல ரொக்கம்னு போடலாம், வங்கின்னு போடலாம். 8000த்தை கொண்டு வந்தான்னு தான் கொடுக்குறாங்க ஒழிய அதை எப்படி கொண்டு வந்தான்னு கொடுக்கல. கொண்டு வருகிறார். அவர் ரொக்கமாகவும் கொண்டு வந்திருக்கலாம், அல்லது டிராஃப்ட் செக்காகவும் கொண்டு வந்திருக்கலாம். ரொக்கமாக கொண்டு வந்தால் ரொக்கம்னு போடணும். அவர் வங்கி காசோலையாக கொண்டு வந்தார் அப்படின்னா வங்கின்னு போடலாம். இதில் எதுவுமே போடலை, நான் ரொக்கம்னு போட்டுக்கிட்டேன். வங்கின்னு போட்டிங்கனாலும் தப்பு இல்லை. ஸோ இது எடுத்துக்காட்டு 18. அடுத்தது எடுத்துக்காட்டு 19, பக்கம் 158. எடுத்துக்காட்டு 19, பக்கம் 158. அருண், பாபு மற்றும் சார்லஸ் மூவரும் கூட்டாளிகள். அவர்கள் லாபம் மற்றும் நட்டங்களை சமமாக பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் துரை என்பவரை 1/4 விகிதத்தில் எதிர்கால லாபத்தினை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டு கூட்டாண்மையில் சேர்கின்றனர். நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பு 36,000 என மதிப்பிடப்படுகிறது. நிறுவனத்தின் நற்பெயர் 36,000 மதிப்பிடுறாங்க. நற்பெயருக்காக துரை தமது பங்கின் அளவு தொகை கொண்டு வருகிறார். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக நீங்க பார்க்கணும். 36,000 அவர் கொண்டு வரல. நற்பெயரின் மதிப்பு 36,000. இந்த 36,000ல புதிய கூட்டாளி அவரின் பங்கு எவ்வளவோ அந்த அளவுக்கான தொகைக்கு கொண்டு வரார். அப்போ புதிய கூட்டாளிக்கு எவ்வளவு? துரை என்பவரை 1/4 விகிதத்தில் கூட்டாண்மையில் சேர்க்கிறாங்க. அப்போ மொத்த நற்பெயர் 36,000ல தனது பங்கு தொகை எவ்வளவோ அதை கொண்டு வருகிறார். இவருக்கு உரிய பங்கு 1/4. அது எவ்வளவு அடிச்சீங்கன்னா 9 4 36 0 0 0. அவர் கொண்டு வர நற்பெயர் 9,000. துரை கொண்டு வர நற்பெயர் 9,000. அப்போ நற்பெயர் கணக்கு பற்று 9,000. பழைய கூட்டாளிகள்
யார் யாரு? அருண், பாபு மற்றும் சார்லஸ். ஸோ அருண் கணக்கு வரவு, பாபு கணக்கு வரவு, சார்லஸ் கணக்கு வரவு. இதை எப்படி பிரிக்கணும்? தியாக விகிதத்துல பிரிக்கணும். இப்ப பாருங்க, இதுல கொண்டு வர்றாருன்னு தான் கொடுத்திருக்கு. பழைய கூட்டாளிகள் நற்பெயருக்கான பாதி தொகையினை எடுத்துக்கொண்டனர். அவ்வளவுதான். இவங்க நற்பெயர்ல தியாகம் எவ்வளவு பண்றாங்கன்னு கொடுக்கல. அப்ப கொடுக்கல அப்படின்னா பழைய விகிதத்தை தான் அப்படியே தியாக விகிதம்னு எடுத்துக்கணும். போன கணக்குல பார்த்தோம் இல்லையா? இதுல அருண் இவ்வளவு கொடுத்தாரு, பாபு இவ்வளவு கொடுத்தாரு, சார்லஸ் இவ்வளவு கொடுத்தாருன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? தியாக விகிதம் கண்டுபிடிச்சு தியாக விகிதத்துல கணக்கிடலாம். இதுல எதுவுமே கொடுக்கல. அப்ப எதுவுமே கொடுக்கலைன்னா அவர்கள் என்ன விகிதத்தில், பழைய விகிதம் எவ்வளவோ அந்த விகிதத்தில் அவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். பழைய விகிதம் எவ்வளவு? அருண், பாபு மற்றும் சார்லஸ் மூவரும் கூட்டாளிகள். அவர்கள் லாபம் மற்றும் நட்டங்களை சமமாக பகிர்ந்து கொள்கின்றனர். அப்ப இந்த அமௌண்ட்டை இந்த 3 பேரும் சமமாக பிரிச்சுக்குவாங்க. 9,000 3 பேருக்கும் பிரிச்சா எவ்வளவு வரும்? 9,000. ஒவ்வொருத்தருக்கும் 3இல் ஒரு பகுதி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3,000 ரூபாய். ஸோ இவருக்கு 3,000, இவருக்கு 3,000, இவருக்கு 3,000. ஸோ 3 பேருக்கும் ஒவ்வொரு பகுதி கொடுத்தோம். சரி, கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இவங்க தங்கள் வாங்கின பகுதியில பாதி தொகையை எடுத்துட்டு போறாங்க. 3,000த்துல பாதி எவ்வளவு? 1,500 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. ஸோ அருண் எடுத்துக்கிறது, அருண் கணக்கு பற்று 1,500, பாபு கணக்கு பற்று 1,500, சார்லஸ் கணக்கு வரவு பற்று 1,500, ரொக்கம் கணக்கு வரவு 4,500. ஸோ இது நற்பெயர்ல அவங்க ரொக்கமாக கொண்டு வராங்க. பாதியை அவருடைய பங்கு எவ்வளவோ அதை கொண்டு வர்றாங்க, ரொக்கமா கொண்டு வர்றாங்க. ஸோ ரொக்க கணக்கு பற்றி கொடுத்துறோம். இது பாதி அவங்க எடுத்துக்கிறாங்க, ரொக்க கணக்கு வரவு. ஸோ இது எடுத்துக்காட்டு 19. அடுத்தது எடுத்துக்காட்டு 20. எடுத்துக்காட்டு 20ல வாசு மற்றும் தேவி இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்ற விகிதத்தில் லாபம் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் நிலா என்பவரை 1/4 லாப பங்கிற்கு கூட்டாண்மையில் சேர்கின்றனர். நிலா தன்னுடைய பங்காக ரூபாய் 3,000 நற்பெயருக்காக செலுத்துகிறார். அவர்களின் புதிய லாப பகிர்வு 3:3:2 நிலை முதல் முறையில் கணக்குகள் பராமரிக்கப்படுகின்றன என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தருக. இது எடுத்துக்காட்டு 20, பக்கம் 159. எடுத்துக்காட்டு 20, பக்கம் 159. வாசு மற்றும் தேவி இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்ற விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வருகின்றனர். இப்போ இவங்க எவ்வளவு பழைய லாப விகிதமும் கொடுத்துட்டான், புதிய லாப விகிதமும் கொடுத்துட்டான். அப்போ நம்ம தியாக விகிதம் கண்டுபிடிக்கணும். தியாக விகிதம் கண்டுபிடிக்கிறது இப்போ வாசு மற்றும் தேவி இவர்களுடைய பழைய விகிதம் எவ்வளவு? 3:2. 3:2 என்ன அர்த்தம்? 3 கூட்டினா 5, 3/5, 2/5. ஸோ இதுதான் இவர்களுடைய பழைய விகிதம். ஆனா புதிய லாப விகிதம் எவ்வளவு? 3:3:2. ஸோ புதிய லாப விகிதம் 3:3:2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 3 6, 6 2 8. அப்போ 3/8, 3/8, 2/8ன்னு அர்த்தம். அப்போ 3/5 வாங்கிக்கிட்டு இருக்கிறவருக்கு இப்ப இனிமே எவ்வளவு கிடைக்கும்? 3/8 தான் கிடைக்கும். அப்போ பழைய விகிதத்திலிருந்து புதிய விகிதத்தை கழிக்கணும். 2/5 வாங்கிக்கிட்டு இருக்கிறவருக்கு 3/8 கிடைக்கும். ஸோ கழிச்சோம்.
பழைய லாப விகிதத்திலிருந்து புதிய லாப விகிதத்தை கழிச்சுட்டா எவ்வளவு அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவாக எந்த நம்பர் அடிபடுதுன்னு பார்க்கணும். எதுவும் அடிப்படலை அப்படின்னா ரெண்டையும் பெருக்கிக்குங்க. 40 40ல் 5 8 தடவை போகும். இந்த 8ஆல 3 பெருக்குங்க. 8 3 24 மைனஸ் 40ல் 8 5 தடவை போகும். 5 8 40. இந்த 5ஆல மேலே பெருக்குங்க. 5 3 15. அப்போ 24ல் 15 போச்சுன்னா 9/40. அடுத்தது ரெண்டுக்கும் 40 பெருக்கிக்கலாம். 40ல் 5 8 தடவை. 8ஆல மேலே பெருக்குங்க. 8 2 16 மைனஸ் 40 8 5 தடவை. 5 3 15. அப்போ 16ல் 15 போச்சுன்னா 1/40. அப்போ தியாக விகிதம் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க? இவர் 9 பங்கு தியாகம் பண்ணியிருக்காரு. இவர் 1 பங்கு. 9/40 இஸ் 1/40. 40க்கு 40 காமனா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுங்க. தியாக விகிதம் 9:1. ஓகே, இப்போ பாருங்க, இவர் எவ்வளவு கொண்டு வர்றாரு? 3000 நற்பெயருக்காக கொண்டு வர்றாரு. அப்போ ரொக்கம் கணக்குப்பட்டு 3000. இத பழைய கூட்டாளிகள் வாசு கணக்கு வரவு, தேவி கணக்கு வரவு. என்ன விகிதத்தில் பிரிக்கணும்? 9:1. 9:1ன்னா என்ன அர்த்தம்? 9ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 10. 9/10 1/10ன்னு அர்த்தம். இந்த 3000த்துல 9/10 0க்கு 0 போயிடுது. பெருக்கினீங்கன்னா 9 0 9 0 9 3 27. ஸோ 2700 வாசுக்கு. தேவிக்கு எவ்வளவு? 3000த்துல 1/10 0க்கு 0 போயிடுது. 1ஆல பெருக்கினீங்கன்னா 300 ரூபாய். அப்போ தேவிக்கு 300 ரூபாய். இதுல ஒரு விஷயம் இருக்கு. அவன் கொடுக்கும் போதே என்ன சொல்றான்? நிலை முதல் அப்படின்றான். அப்ப நிலை முதல் அப்படின்னா முதல் கணக்குக்கு மாற்ற முடியாது. அதனால இது நடப்பு கணக்குக்கு பிரிச்சுக்கணும். மாறுபடும் முதல் அப்படின்னாக்கா முதல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப வர்ற தொகையெல்லாம் முதல் கணக்குக்கு போட்டுடலாம். ஆனா இதுல முதல் போட முடியாது. இதை என்ன செய்யணும்? ஏன்னா முதல் மாறாதது, நிலை முதல் நிலையா இருக்கும், பிக்சட். அதனால முதல் மாறாது. அப்ப இந்த தொகையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நடப்பு கணக்குக்கு மாத்திக்குவாங்க. அதனால வாசு நடப்பு கணக்கு வரவு, தேவி நடப்பு கணக்கு வரவு அப்படின்னு இந்த தொகையை எழுதிக்கணும். சோ இது எடுத்துக்காட்டு 20. அடுத்தது எடுத்துக்காட்டு 21. 21 பக்கம் 160. எடுத்துக்காட்டு 21 பக்கம் 160. இப்ப பாருங்க, அசோக் மற்றும் மும்தாஜ் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் 5:1 என்ற விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் தருண் என்பவரை 2/9 லாப விகிதத்தில் நிறுவனத்தில் சேர்க்க முடிவு செய்கின்றனர். சேர்க்கையின் போது நிறுவனத்தின் நற்பெயரின் மதிப்பு 27,000 என்று மதிப்பிடப்படுகிறது. தருணால் தன்னுடைய பங்கிற்கான நற்பெயர் மதிப்பிற்கான தொகையை கொண்டு வர முடியவில்லை. நிறுவனம் மாறுபடும் முதல் முறையில் கணக்கினை பராமரிப்பது என்று கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவரு ரொக்கமா கொண்டு வரல. இந்த கணக்குல நீங்க கவனிக்கணும். எடுத்துக்காட்டு 21 நற்பெயரை 27,000 மதிப்பிடுறாங்க. தருணால் தன்னுடைய பங்கிற்கான நற்பெயர் மதிப்பிற்கான தொகையை கொண்டு வர முடியவில்லை. அப்ப கொண்டு வர முடியலைன்னா அவருடைய முதல் கணக்கை பற்றி எழுதிடுவாங்க. அவர் முதல்ல குறைச்சுவாங்க. அவர் எவ்வளவு முதல் கொண்டு வர்றாரோ அந்த முதல்ல இருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துருவாங்க. 50,000 முதல் கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஆனா நற்பெயர் 10,000 அப்படின்னா 50,000 முதல் கொண்டு வந்தா 40,000 தான் அவர் முதல்ல இருந்து அந்த தொகையை எடுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி சமயத்துல
புதிய கூட்டாளியின் ரொக்க கணக்கு, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ரொக்க கணக்கை பற்று எழுதுவோம். அதுக்கு பதிலாக புதிய கூட்டாளியின் முதல் கணக்கை பற்று எழுதிடலாம். இப்போ இதுல புதிய கூட்டாளி யாரு, தருண். தருண் முதல் கணக்கை பற்றெழுதி, தருண் முதல் கணக்கை பற்றெழுதி பழைய கூட்டாளிகள் அசோக் முதல், மும்தாஜ் முதல். சோ இப்படி எழுதி இதுவரைக்கும் நற்பெயரை ரொக்கமா கொண்டு வரத பார்த்தோம். இப்போ அவரால் ரொக்கமா கொண்டு வர முடியல. ரொக்கமா நற்பெயர் கொண்டு வரலன்னா முதல் கொண்டு வந்துருப்பார்ல, முதல் கொண்டு வராம ஒருத்தனை சேர்க்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அவருடைய முதல்ல இருந்து எடுத்து பழைய கூட்டாளிகள் தங்களுடைய முதல்ல சேர்த்துப்பாங்க. அப்போ புதிய கூட்டாளியின் முதல் கணக்கை பற்றெழுதி பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு, அந்த ரொக்கம் பற்றுங்கிறது பதிலாக புதிய கூட்டாளியின் முதல் கணக்கை பற்றெழுதும். சரி, இது எந்த விகிதத்துல அவர் எவ்வளவு கொண்டு வர்றாரு, 27,000 நற்பெயர். புதிய கூட்டாளியின் பங்கு எவ்வளவு, 2/9 என்ற விகிதத்தில் புதிய கூட்டாளியை சேர்க்கிறாங்க. அப்ப 2/9 அப்படின்னா 9ல அடிச்சீங்கன்னா 9 27 0 0 0. அவர் கொண்டு வர்ற அவருடைய நற்பெயர் 6,000. அந்த 6,000-த்தை தருணபுரம் பிரிச்சுக்கிறாங்க. எப்படி பிரிக்கணும், இதுல புதிய தியாகம் கொடுக்கல, தியாகம் கொடுக்கலைன்னா பழைய லாப விகிதமே தியாக விகிதம்னு ஆகும். அப்போ பழைய லாப விகிதம் 5:1. 5:1ன்னா என்ன அர்த்தம், 5/6 1/6ன்னு அர்த்தம். இந்த 6,000-ஐ 5/6 6,000-ஐ 1/6ன்னு பிரிக்கணும். 6ல எடுத்தீங்கன்னா 1 6 0 0 0. அப்போ இது 5,000 வருது. இவருக்கு 6ல எடுத்தீங்கன்னா 1 6 0 0 0. 1ஆல பெருக்கிட்டீங்கன்னா 1000. ஸோ இவருக்கு 1000. ஸோ இதான் இது எடுத்துக்காட்டு 21. அடுத்தது எடுத்துக்காட்டு 22. எடுத்துக்காட்டு 22 அதே பக்கம் 160. இப்ப பாருங்க, அரவிந்த் மற்றும் பாலாஜி இருவரும் 3:2 என்ற விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வரும் கூட்டாளிகள். அவர்கள் அனிருத் என்பவரை புதிய கூட்டாளியாக சேர்க்க அனுமதித்தனர். புதிய லாப பகிர்வு விகிதம் 1:1:1 என்பதை மூவரும் ஒப்புக்கொள்கிறார். அனிருத் செலுத்த வேண்டிய நற்பெயர் மதிப்பு 20,000 என்று மதிப்பிடப்படுகிறது. அதில் அவர் 12,000 ரொக்கம் செலுத்துகிறார். மாறுபடும் முதல் முறையில் கணக்குகளில் உள்ள தொகை உள்ளதென கொண்டு நற்பெயருக்கான குறிப்பேட்டு பதிவுகளை தருக. சரி, இப்போ தியாக விகிதத்தை முதல்ல கண்டுபிடிச்சுக்கோ. தியாக விகிதம் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், பழைய விகிதத்திலிருந்து புதிய விகிதத்தை கழிச்சிட்டீங்கன்னா மீதி தியாக விகிதம் கிடைக்கும். பழைய கூட்டாளிகள் அரவிந்த் மற்றும் பாலாஜி. அரவிந்த் மற்றும் பாலாஜி இவங்க என்ன விகிதத்துல இருக்காங்க, 3:2. 3:2னா என்ன அர்த்தம், 3 2 கூட்டினீங்கன்னா 5, 3/5 2/5ன்னு அர்த்தம். இப்போ இவருடைய புதிய லாப விகிதம் எவ்வளவு, புதிய லாப விகிதம் எவ்வளவு, 1:1:1. அப்போ 1:1:1 அப்படின்னா என்ன, 1 1 2 2 1 3. அப்போ 1/3 1/3 1/3. ஸோ இதுதான் புதிய லாபம். பழைய விகிதம் 3/5, இதுல புதிய விகிதம் 1/3 கழிச்சது. அதே மாதிரி இவருக்கு பழைய விகிதம் 2/5, புதிய விகிதம் 1/3 கழிச்சது. ஸோ பழைய விகிதத்திலிருந்து புதிய விகிதத்தை கழிச்சிங்கன்னா தியாக விகிதம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தியாக விகிதம் முதல்ல கழிக்கணும். கழிச்சிங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவா எந்த நம்பர் அடிபடணும் பாருங்க. எதுவும் அடிப்படலைன்னா கீழே இருக்கிறத ரெண்டையும் பெருக்குங்க. 5 3 15. 15ல் 5 3 தடவை போகும். அந்த 3ஆல மேல பெருக்குங்க. 3 9. 15ல் 3 5 தடவை போகும். அந்த 5ஆல மேல பெருக்குங்க. 5 1 5.
அப்போ 9 5 போச்சுன்னா 4/15. அதே மாதிரி இங்க ரெண்டையும் பெருக்குங்க 15. 15ல் 5 3 தடவை, 3 மேல பெருக்குனீங்கன்னா 2 6. 15ல் 3 5 தடவை, 5 5. அப்போ 6ல் 5 போச்சுன்னா 1/15. அப்போ தியாக விகிதம் 4/15 1/15. 15 15 காமனா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 4:1. இதுதான் தியாக விகிதம். சரி, இப்போ அனிருத் செலுத்த வேண்டிய நற்பெயர் மதிப்பு 20,000 ரூபாய். ஆனா இந்த 20,000த்துல அவர் 12,000 தான் ரொக்கம் செலுத்துறார். அப்போ 20,000 நற்பெயர், ஆனா 12,000 தான் ரொக்கம் செலுத்துறார். அப்போ ரொக்க கணக்கு பற்று 12,000. மீதியை என்ன பண்ணணும்? அவர் ரொக்கமா கொண்டு வரலைன்னா அவருடைய முதல்ல இருந்து எடுத்துக்குவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ புதிய கூட்டாளி யாரு? அனிருத். சோ அனிருத் முதல் கணக்கு பற்று மொத்தம் 20,000த்துல 20,000 ரூபாய் நற்பெயர், அதுல 12,000 தான் அவர் கொண்டு வர்றாரு. அப்போ 20,000த்துல 12,000 போச்சுன்னா மீதி 8,000 தான் அவர் முதல் கணக்குல இருந்து எடுத்துவாங்க. இந்த 20,000-ஐ பழைய கூட்டாளிகள் அரவிந்த் முதல், பாலாஜி முதல், இவங்க தியாக விகிதத்துல பிரிச்சுக்கணும். மொத்தம் இந்த 20,000-த்தை 4:1. 4:1 என்ன அர்த்தம்? 4/5 1/5 அர்த்தம். சோ 4/5 20,000த்துக்கு 1/5. 5 எடுத்தீங்கன்னா 4 5 20 0 0 0. 4 பெருக்குனீங்கன்னா 4 4 16. 5 எடுத்தீங்கன்னா 4 5 20 0 0 0. 1 பெருக்குனீங்கன்னா 4,000. அப்போ இவருக்கு 16,000, இவருக்கு 4,000. சோ இதுதான் இதனுடைய பதிவு. இது எடுத்துக்காட்டு 22. அடுத்தது எடுத்துக்காட்டு 23. எடுத்துக்காட்டு 23 இந்த மாடல்ல இது கடைசி கணக்கு. எடுத்துக்காட்டு 23 பக்கம் 161. சதீஷ் மற்றும் சுதன் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் 4:3 என்ற விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வருகின்றனர். 2 அன்று சசி என்பவரை கூட்டாளியாக சேர்த்துக் கொண்டனர். சசி கூட்டாண்மையில் சேர்த்த அன்று நிறுவன ஏடு நற்பெயர் மதிப்பினை 35,000 என்று காட்டியது. மாறுபடும் முதல் முறையில் பராமரிக்கப்படுவதாக கருதி தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் கூட்டாளிகள் பின்வரும் முடிவினை எடுத்தனர். ஏட்டில் உள்ள நற்பெயர் தொகை முழுவதையும் போக்கெழுதுவது. ஏட்டில் உள்ள நற்பெயரில் 21,000 மட்டும் போக்கெழுதுவது. இப்ப பாருங்க, 35,000 அப்படின்னு நற்பெயரை கொண்டு வர்றாங்க. நற்பெயர் முதல்ல ஏட்டில் உள்ள நற்பெயர் தொகை முழுவதையும் போக்கெழுது. எப்பொழுதுமே நற்பெயர் என்பது பழைய கூட்டாளிகளுக்கு சொந்தமானது. நற்பெயரை போக்கெழுதுனா கேன்சல் பண்ணுன்னு அர்த்தம். நற்பெயர் என்பது சொத்து. சொத்துனா எங்க இருக்கும்? பற்றுல தான் இருக்கும். பற்றுல இருக்கிறத கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? வரவெழுதுனீங்கன்னா கேன்சல். பற்றுல 40,000 ரூபாய் இருக்கு, அதை கேன்சல் பண்ணாக்க இப்படி அடிக்கிறது இல்லை. வரவுல 40,000 போட்டீங்கன்னா பற்றும் வரவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ நற்பெயரை வரவெழுத வேண்டும். நற்பெயரை வரவெழுதி பழைய கூட்டாளிகள் யாரு? சதீஷ், சுதன். அப்போ சதீஷ் முதல் கணக்கு பற்று, சுதன் முதல் கணக்கு பற்று, நற்பெயர் கணக்கு வரவு. எவ்வளவு? 35,000-ஐ பழைய கூட்டாளிகள் என்ன வீதத்தில் இருக்காங்க? 4:3 என்ற வீதத்தில் இருக்காங்க.
4:3 என்ன அர்த்தம்? 4ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 7, 4/7 3/7 அர்த்தம். இந்த 35,000 4/7 35,000 இன்ட்டு 4/7 7ல் அடிச்சீங்கன்னா 5 7 35 0 0 0 4ஆல் பெருக்கினீங்கன்னா 4 0 4 0 0 4 5 20. ஸோ 20,000 ரூபாய் வந்து இந்த 35,000ல இவனுக்கு 3/7 7ல் அடிச்சீங்கன்னா 5 7 35 0 0 0 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3 5 15,000. ஸோ இவனுக்கு 15,000. இதுதான் 1. நற்பெயரை முழுவதும் போக்கெழுது அப்படின்னா இந்த மாதிரி எழுதிடணும். ஆனா இப்ப என்ன சொல்றான்? 2ல நற்பெயர்ல 21,000 மட்டும் போக்கெழுது. நற்பெயரில் 21,000 மட்டும் போக்கெழுது அப்படின்னா இதேதான். ஆனா நற்பெயர்ல 21,000 மட்டும்தான் போனோம். ஸோ சதீஷ் முதல் கணக்கு பற்று, சுதன் முதல் கணக்கு பற்று, நற்பெயர்ல 21,000 மட்டும் கேன்சல் பண்ணணும். அப்போ நற்பெயர் 21,000. இந்த 21,000 இதே 4:3 பிரிக்கணும். 21,000 இன்ட்டு 4/7 21,000 இன்ட்டு 3/7 7ல் அடிச்சீங்கன்னா 3 21 0 0 0 4ஆல் பெருக்கினீங்கன்னா 4 3 12 12,000 ரூபாய் இவனுக்கு. இவனுக்கு 7ல் அடிச்சீங்கன்னா 3 21 0 0 0 3ஆல் பெருக்கினீங்கன்னா 9,000. ஸோ நற்பெயர் 35,000 போக்குறதுனா 35,000 போட்டுக்கலாம், 21,000 போக்குறதுனா 21,000 எழுதிக்கணும். ஸோ இதோட இந்த மாடல் முடியுது. இன்னொரு 3 24ல இருந்து 24 25 26 27 4 கணக்கு பெரிய கணக்கு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் இந்த பெரிய கணக்கையும் போட்டீங்கன்னா இந்த சாப்டர் நமக்கு முடிஞ்சிடும். தேங்க்யூ.